தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்குவோம் என முதல்வர் ஸ்டாலின் வீரவசனம் பேசினாலும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளும் குழந்தை திருமணங்களும் அதிகரித்து ஆட்சியின் அவல நிலையை புள்ளி விவரங்கள் அம்பலப்படுத்தி உள்ளன. 2023 இருந்து தற்போது வரை குழந்தை திருமணங்கள் 56% அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பொருளாதார ஏழ்மை, படிப்பறிவின்மை, வெளிமாநில வேலைவாய்ப்பு காரணமாக சிறுமிகளுக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடைபெறுகிறது. இதனால் இளம் வயது கர்ப்பம், உடல் மனநிலை பாதிப்புகள், கருச்சிக்கல்கள், இளம் பெண்களின் மரணம் அதிகரிக்கின்றன. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் அனைத்தும் ஏட்டளவில் மட்டுமே இருப்பதால் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் அச்சத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் தகவல் கூறுகின்றனர். தர்மபுரியில் 16 வயது சிறுமி திருமணத்தில் பாதிக்கப்பட்டு புகார் அளிக்க சென்ற போது காவல் அதிகாரியால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளான கொடுமையும் ஸ்டாலின் ஆட்சியில் அரங்கேறியது. 15 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பமானது அரசு மருத்துவமனையில் தெரியவந்தது. 81 1098 எண்களில் புகார் அளிக்கலாம் என்றாலும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதிலும் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்துள்ளது. சட்டம் கடுமையாக்காவிட்டால் ஸ்டாலின் ஆட்சியின் பெண்கள் பாதுகாப்பு வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகளாகவே இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மையாகும்.